அடைந்த பாரத திட்டம் தான் இது. என்ன கற்பனை? வளர்ச்சி அடைந்த நாடை உருவாக்குவதற்காக. இது என்ன ஊரு? பெருமாள் கோவில் பட்டியல நான் வேலை செய்யறேன் அப்படின்னு நீங்க நினைக்கணும். இப்ப இந்த நாடு முன்னேறணுங்க. பெருமாள் கோவில் பட்டியல நம்ம எல்லாம் இந்த வேலையை செய்ய போறோம் இந்த நாட்டுக்காக. அப்படி நீங்க சிந்திக்கணும்ன்றதுக்காக இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்கார் நரேந்திர மோடி. நான் உங்களுக்கு சொல்றேன், ஒரு ஒரு கோவிலோட ஒரு அம்மாவோட ஒரு மாரியம்மனோட சிலையை செதுக்கிறாங்க. ஒரு பெரிய சிலை. ஒவ்வொரு சிலை, அந்த பெரிய சிலைய நிறைய அந்த சிற்பி உளிய வச்சு அடிச்சுக்கிருக்கான். இப்படி இந்த நாடை ஒரு பெரிய பாரத மாதாவா பாக்குறோம். அம்மாவை ஒரு அலங்காரமான ஒரு வடிவமா நம்ம உருவாக்குறோம். அதுக்கு உங்க ஊரை நீங்க சுத்தப்படுத்துறதுக்கும் உங்க ஊரை வளர்ச்சி அடைய வைக்கிறதுக்கும் உங்க ஊர்ல நீங்க வேலை செய்ய போறீங்க இந்த வேலையில. அப்படி ஒவ்வொரு ஊர்ல இருக்கிறவனும் இந்த தேசத்துக்காக இந்த வேலையை செய்யணும் அப்படின்றதுக்கு, வளர்ச்சி அடைந்த தேசத்தை உருவாக்கணும் அப்படின்ற ஒரு சிந்தனையை உருவாக்குறதுக்காக தான் இது விகசித் பாரத் அப்படின்னு ஒரு திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. பேரு நல்ல பேரா? ஏதோ இந்த பேரை மாத்தி காந்தி வாரிசு தினசரி காந்தியை எங்களுடைய பிரார்த்தனையில கும்பிடுறோம். அப்ப விகசித் காந்தி என்ன நினைச்சார்? வளர்ச்சி அடைந்த ஒரு உருவாக்கணும் நினைச்சார். உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன், இந்த நாடை முன்னேற்றம் அடையணும் அப்படின்னு சொன்னா நம்ம ஊர்ல இந்த வேலை வாய்ப்பு கிடைக்கும். கம்மா வேலைக்கு போனா நம்ம என்ன செய்யறோம் தெரியும். நம்ம வயக்காட்டுல ஒரு 250 ரூபாய் சம்பளத்துக்கு கூடாது இல்ல. நம்ம இந்த அரசாங்க காசு இல்லைங்க. நீங்களும் நானும் வாங்குற ஒவ்வொரு பொருளுக்கும் கட்டுற வரிப்பணம் தான். அது நம்ம காசு. நீங்க ஏமாத்தினாலும் பக்கத்துல இருக்கவங்க ஏமாத்தினாலும் நம்ம நாட்டோட காசு ஏமாறக்கூடாது. அந்த எண்ணத்தை உருவாக்குறதுக்கு தான் இந்த பேரை மாத்திருக்காங்க. வளர்ச்சி அடைந்த நாடா உருவாக்கணும். சரி, இந்த ஊர்ல ஒரு ஆள் பிரசிடண்டா வர்றாரு. நாளைக்கு நீங்க எல்லாம் சேர்ந்து ஒருத்தர் பிரசிடண்ட் ஆக்கிடுறீங்க. அவர் பணத்தை ஆட்டையை போட்டு போனா விடுவீங்களா? அப்ப நீங்க மட்டும் 200 ரூபாய்க்கு சம்பளத்துக்கு போய் கவர்மெண்ட் காசுல வேலை செய்யும் போது நீங்கன்னு சொன்னா உங்களை மட்டும் சொல்ல, என்னையும் சொல்றேன். 100 நாள் வேலைக்கு போய் அப்படியே அந்த கொத்துவானும் வலிச்சிடக்கூடாது, மண்ணுக்கும் வலிச்சிடக்கூடாது. அப்படி நம்ம வேலை பார்க்கலாமா? பார்க்க கூடாது. அப்படி ஒரு இதுக்காக தான் இந்த எண்ணத்தையே மாத்துறதுக்கான ஒரு திட்டம். இந்த திட்டத்தால உங்களுக்கு என்ன பயம் தெரியுமா? இந்த அம்மா சொன்னாங்கல்ல, எனக்கு வேலையே இல்லை தம்பி. சில வீட்ல எல்லாம் நான் சொல்றேங்க, இந்த திட்டத்தினாலதான் சில பிள்ளைங்க அப்பனையும் ஆத்தாலையும் பார்க்காம போயிடுறாங்க. இன்னொரு படி மேல போய் சொல்லவா, என் பிள்ளைய ஒரு பொண்ணுக்கு கட்டி கொடுத்துட்டேன், ஒரு பையன் என் பொண்ணை கட்டி கொடுத்துட்டேன், இல்ல என் மகனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன், பேர குழந்தையோட அவன் சந்தோஷமா இருக்கட்டும்னு நம்ம கிராமத்துல எத்தனை பேர் தெரியுமா? வயசானவங்க தனி வீட்டுல இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு நேரம் கஞ்சி குடிக்கிறதுக்கு இந்த காசு பயன்படுது. ஆனா இந்த 100 நாள் வேலைன்னு சொல்ற இந்த திட்டத்தின் மூலம் ஒழுங்கா வேலை வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்குது. இனிமே இந்த திட்டம் என்ன செய்ய போகுது தெரியுமா? நீங்க 100 நாள் வேலைக்கு போனீங்கன்னா உங்களுக்கு 15 நாளைக்குள்ள வேலை வாய்ப்பு கொடுக்கணும்.